Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு விவைடி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ப்ளஸோட நார்டு 3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ப்ளஸோட நார்டு 3 அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து நார்டு 3 பற்றி பார்க்கலாம். நார்டு 3 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விவைடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா விவைடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நார்டு 3 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்டு 3 பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நார்டு எப்படி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்து தான் ஆகணும். நார்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்ப்ளஸ் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஒன்ப்ளஸ் ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒன்ப்ளஸ் மொபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது வந்து ஒன்ப்ளஸுக்கு வந்து நல்ல ஹிட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஒன்ப்ளஸ் மொபைலோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ் தான் கொடுத்தாகணும். அதாவது 50,000 மேலே தான் வந்து ஒன்ப்ளஸோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ். இந்த 25,000 50,000 வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ப்ளஸ் வரும்போது அந்த 25Kக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் போயிருந்துச்சு. ஏன்னா பெட்டரான ஆஃபர்ஸில் வந்து நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ஒன்ப்ளஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து நார்ட் சீரீஸை வந்து ஒன்ப்ளஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நார்டு 1 லான்ச் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஒன்ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீமே இருந்திருக்கு. ஏன்னா ஒன்ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே ஒன்ப்ளஸ் நார்டை வாங்கியிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ நார்டு 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நார்ட் சீரீஸில். அந்த மொபைலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நார்டு 3 அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நார்டு 2ஓட சின்ன ஒரு மருகு வச்ச மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. நார்டு 2க்கும் நார்டு 3க்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த மருகு வைக்கிறது தான் அவங்களோட விஷயமாகவே இருக்குது. எல்லா கம்பெனிஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. ரீபிராண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை தான் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து இந்த நார்டு 3 பற்றி வந்து ஃபுல்லுமே வந்து பார்ப்போம். நார்டு 3ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒரு மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் இருந்தால் தான் அட்லீஸ்ட் மொபைல் யூஸ் ஆகுது பண்ண முடியும். 6.7 இன்ச்சஸுக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அவங்களோட டேர்ம்ஸில் வந்து இது வந்து ஃப்ளூயிட் ஆம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூயிட் ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளூயிட் ஆம்லெட்னாலும் சூப்பர் ஆம்லெட்னாலும் எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த டிஸ்பிளேல வந்து எவ்வளோ பீக் பிரைட்னஸ் வந்து இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக வந்து HDR10 சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே வரக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நார்டு 2ல் வந்து அந்த விஷயம் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேல வந்து HDR10+ சப்போர்ட்டோட வரக்கான சான்சஸ் இருக்குது. பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 800 to 1000 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. நார்மல் யூஸில் வந்து 800ம், அப்புறம் HDRல வந்து 1000 நிட்ஸுக்கு போகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. டிஸ்பிளே வந்து டோட்டலாக வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டோம். அடுத்தது இந்த மொபைலுக்கான முக்கியமான விஷயத்தான கேமராஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாகவே தெரியல. இன்னும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் அவங்க கொடுத்துருந்தா நார்டு 2ஓட ஒரு டவுன்கிரேடான கேமரா செட்டப்பு தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். இப்போ வந்து ரியரில் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் நார்டு 2 எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்குது. மெயின் சென்சார் பார்த்தோம்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கு சோனி IMX766 அப்படிங்கிற ஒரு மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பச்சரில் வந்து இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.8 நார்மலாக எல்லாம் கொடுக்கறது தான் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மோனோக்ரோம் சென்சார் எதுக்கு அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுக்கிறக்காரு. யாராவது 2 மெகா பிக்சலில் பிளாக் நைட் ஃபோட்டோ எடுப்பீங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன் தான் ஒன்ப்ளஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கு வந்து செல்ஃபி ஷூட்டை கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒன்ப்ளஸ் அவங்களோட நார்டு 2ல வந்து ஒரு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அவங்க கொடுத்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 16 மெகா பிக்சலுங்கிறது வந்து டவுன் கிரேடுங்கிறதோட
எல்லா ஒன்ப்ளஸ்லையும் பார்த்தோம். அதாவது வந்து ஒன்ப்ளஸ் 3Tலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 16 மெகா பிக்சல் வந்து விட்றதே கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு டீசெண்டான செல்ஃபி கேமரா தான். அந்த விஷயத்தில் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. பேக்கில் அவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கணும். ஒரே இதை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இந்த மொபைலை பவர் பண்ணுற ப்ராசஸர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி ப்ராசஸரை வந்து ஃபஸ்ட்டு நார்டில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நார்டு 2ல் வந்து அதை தொடர்ந்து வந்து நார்டு 3ல் பார்த்தோம் அப்படின்னா டிமென்சிட்டி 8100 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5G ப்ராசஸர் தான். கண்டிப்பாக வந்து 5G மார்க்கெட்டிங் இருக்கும். 5 நேனோமீட்டரில் வந்து இந்த ப்ராசஸர் பண்ணியிருக்காங்க. இந்த மீடியாடெக்கோட 8100 ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆக்டோகோர் சிப்செட். இந்த ஆக்டோகோரில் வந்து கோடெக்ஸ் A78ல் வந்து 4 கோர் வந்து 2.85 GHz அதே மாதிரி வந்து கோடெக்ஸ் A55ல் வந்து 2 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. 4 கோர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்லையும் 4 கோர் வந்து பவர் எஃபிஷியன்சி கோர் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராசஸரும் இப்படி தான், ஆம் ப்ராசஸர் எல்லாமே இப்படி தான். அது கூடவே வந்து ஜிபியூக்காக மாலி G610 MC6 அப்படிங்கிற ஒரு ஜிபியூவும் கொடுத்துருக்காங்க. ஜிபியூ அண்ட் சிபியூ வந்து ஒரு தரமான காம்போ தான், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதை வந்து ஒன்ப்ளஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ்னால் தெரியாது. அதான் கலர் ஓஎஸ்க்கு ஒன்ப்ளஸ் மாறிட்டாங்களே, கண்டிப்பாக வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது இந்த மொபைலுக்கு கொடுக்குற ஸ்டோரேஜ் அண்ட் ரேம். இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 12 GB ஆஃப் ரேம் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. அது கூடவே வந்து 256 GB ஆஃப் ஸ்டோரேஜும் வந்து இந்த மொபைலில் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 GB வரைக்கும், அது கூடவே வந்து 256 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா UFS 3.1 ஸ்பீடில் வந்து இந்த ஸ்டோரேஜ் வரப்போகுதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இது கொடுத்து தான் ஆகணும். இந்த ப்ரைஸுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 25 to 30K அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து தான் ஆகணும். அதனால் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலை பவர் பண்ணுறதான பேட்டரி பார்த்தோம்னா போன வருஷம் அவங்க என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்களோ அதே சைஸு தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4500 mAh பேட்டரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்ஜிங்கில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சார்ஜிங்கில் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் வந்து ஒரு 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ தான் பார்த்தோம்னா ரியல்மி அவங்க GT Neo 3ல் இன்ட்ரடியூஸ் பண்ண 150 வாட்ஸுக்கான சார்ஜரை வந்து இந்த மொபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து வெடிக்காமல் இருந்தால் சரி. அடுத்தது வந்து இந்த மொபைலுக்கான ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்ப்ளஸ் எப்போவுமே அவங்க நார்டு 2ஆக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அந்த 25 to 30Kக்குள்ளே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இந்த வாட்டியும் பார்த்தோம்னா அந்த 25 to 30Kக்குள்ளே வந்து அவங்க மொபைலை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு புது மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒன்ப்ளஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து தப்பான விஷயமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து அந்த 25 to 30Kக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா ரியல்மியோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதனால அவங்க ப்ரைஸிங் வைக்கிறதுல வந்து கொஞ்சம் யோசித்து வைக்கணும். ஒன்ப்ளஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட சாஃப்ட்வேர்லேயும் அவங்க கண்டிப்பாக வந்து யோசிச்சு ஆகணும். அதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது, இன்னுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாத நிறைய பக்ஸ் இருக்குது. அதை வந்து ஒன்ப்ளஸ் பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒன்ப்ளஸ் நார்டு 3 பற்றி வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ விமல் சைனிங் ஆஃப். பை பாய், see you.